ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை சாய் பல்லவியை பத்தி தான் பேச போறோம். சாய் பல்லவி ஒரு படு தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னுடைய லைஃபை டான்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஹீரோயினா நடிக்கக்கூடிய பட வாய்ப்பு வந்தது மலையாளத்துல. ஸோ உடனே தமிழ்லையும் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மிக பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதை தாண்டி ஹிந்தியிலும் தன்னோட கால் தடத்தை பதிச்சிருக்காங்க நடிகை சாய் பல்லவி. ஹிந்தியில ராமாயணா அப்படிங்கிற படத்துல கமிட் ஆயிட்டு தான் இப்போ அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம், அதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாலிவுட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாய் பல்லவி தன்னோட டான்ஸுக்காக ஃபர்ஸ்ட் டைமா ஒரு படத்துல ஒர்க் பண்ணி, அதாவது சைட்ல ஒர்க் பண்ணி அதுல 500 ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க. ஆனா இப்போ நடிகை சாய் பல்லவி ராமாயணா அப்படின்ற படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறம் 12 கோடி ரூபாய் சம்பளம் அந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க. 500 ரூபாயில சம்பளம் வாங்கி இப்போ கோடிகள்ல சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு உண்மையும் நேர்மையும் தனிப்பட்ட ஒரு திறமையும் தான் அதுக்கு காரணம். ஸோ மற்ற எல்லா நடிகைகளை விடவே ரொம்ப யூனிக்கான ஒரு நடிகை அப்படின்னா நம்ம சாய் பல்லவியை தான் சொல்லுவோம். அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கேர்ள்ஸுக்கே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப இன்ஸ்பயர்டா இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், என்னதான் பெரிய ஹீரோயினா இருந்தாலும் ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட தான் எப்பவுமே இருப்பாங்க. ஹேர் ஸ்டைலுமே ஒவ்வொரு ஹீரோயின்ஸுமே விதவிதமா ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு வருவாங்க, ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சாரியில அப்படியே தன்னோட கேர்ள் ஹேர், ஃப்ரீ ஹேரோட தான் அவங்க வருவாங்க. ஸோ அதுதான் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸாவே அமைஞ்சது. எப்பவுமே தன்னோட நேச்சுரலான ஒரு ஆக்டிங்கை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்களே தவிர ஓவர் ஆக்டிங் பண்ணி நடிக்கக்கூடிய நடிகை கிடையாது சாய் பல்லவி. ஸோ அந்த அளவுக்கு இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சினிமால இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய நடிகைகளுக்கு இவங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் பொறாமையும் கூட இருக்கும். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் அண்ட் நடிகை சாய் பல்லவி, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் இருக்கும்போது சாய் பல்லவி பேர் சொல்லும்போது பயங்கரமான கைத்தட்டல், விசில், அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். அதை பார்த்த கீர்த்தி சுரேஷ் உடனே முகம் சுளிச்சா மாதிரி சாய் பல்லவியை ஒரு முறைப்பாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. பட் நிறைய பேர் அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு நடிகைகளே பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு பேரழகியாக சினிமாவில் வலம் வந்துகிட்டு இருக்கவங்க தான் நடிகை சாய் பல்லவி. இப்போ அவங்களோட லைஃப்ல ஒரு சரிவு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க நடிச்ச எல்லா படமும் ஹிட். இப்போ பாலிவுட்ல போயிட்டாங்க. அடுத்ததா திரும்பவும் அவங்க பல படங்கள் பண்ணும்போது அதுவும் பெரிய லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்துல சோ அவங்க ராமாயண படம் தீபாவளிக்கு தானே வரப்போகுது, இப்ப ஷூட்டிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இன்னொரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதே பாலிவுட்ல அவங்கள கமிட் பண்ணிருக்காங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லி கமிட் ஆகி நடிச்சு முடிச்சிருக்காங்க. அதுல ஹீரோ யாரு அப்படின்னா பாலிவுட்ல மிகப்பெரிய ஸ்டாரா வலம் வந்துகிட்டு இருக்கவர் தான் நடிகர் அமீர் கான். அவரோட பையன் ஜுனைத் கான். இவருக்கு ஜோடியா தான் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. ஏக் தின் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ரொம்பவே ரொமான்டிக் அண்ட் டிராமா ஜானர்ல தான் உருவாகி இருக்கு. சோ அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சாய் பல்லவிக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு. சோ அது இன்னும் பெரிய லெவல்ல மாறும். அதை தாண்டி இன்னும் பாலிவுட்ல அவங்க சீக்கிரமா ரீச் ஆயிடுவாங்க. இந்த படமும் பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்தை நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நேத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே 1 கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்தியா லெவல்ல ஒரு நாள் வசூல் அப்படின்னு பார்த்தா கூட வெறும் 80 லட்சம் ரூபாய் தான் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இது அந்த படக்குழுவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த படமே பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி வரல, வசூல் வரல. அப்போ சாய் பல்லவியை பாலிவுட் ஹீரோயினா மக்கள் ஏத்துக்கலையா அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசப்படுது. அப்போ இதுலயே அவங்களால ஏத்துக்க முடியல, ராமாயணால எப்படி சாய் பல்லவியை ஏத்துப்பாங்க சீதா கேரக்டர்ல அப்படின்ற மாதிரி பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. இதை கேட்ட சாய் பல்லவி ரொம்பவே பயத்துல இருக்காங்க. அதாவது நம்ம மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்திருக்கோம், அவ்வளவு அளவுக்கு சம்பளமும் வாங்கியிருக்கோம், இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும், மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இது ரீச் ஆகும், மக்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, முக்கியமா பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இதை எப்படி ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப சாய் பல்லவிக்குள்ள வந்துருச்சு. சோ இந்த படம் ஓடாததால மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க படக்குழு பிளஸ் சாய் பல்லவியும் கூட. சோ அதனால அடுத்தடுத்த படங்கள் அவங்களுக்கு எப்படி வரும், திரும்பவும் பாலிவுட்ல நிறைய படங்கள் பண்ணுவாங்களா, இல்ல ஒவ்வொரு நடிகையும் தமிழ்ல இருந்து போயிட்டு பாலிவுட்ல பண்ணுவாங்க ஆனா பெரிய அளவில் அங்க ரீச் ஆக முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் தமிழுக்கே வந்துருவாங்க. சோ மறுபடியும் இவங்க தமிழுக்கே வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் பல விதமா பேசிட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே ஒரு நடிகையை பேன் இண்டியா கிரஷ் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், நடிகை ரஷ்மிகா மந்தனா. இப்போ அந்த வரிசையில பேன் இண்டியா நடிகை அப்படின்னாலே அது சாய் பல்லவின்ற அளவுக்கு அவங்களோட பேர் ரீச் ஆயிருந்தது. ஏன்னா பாலிவுட்ல அவங்க எடுத்து பண்ணக்கூடிய அந்த ரோல் அவ்வளோ பெரிய ஒரு ரோலா இருக்கு. சோ அது எப்படி வரப்போகுது அப்படின்றத நாம வெயிட்
பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாய் பல்லவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.